பராசக்தி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா இந்த படம் ஒரு அரசியல் படமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குன்றது நமக்கு புரியுது. அண்ட் இந்த படம் அதுக்காக தான் எடுக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியுது. என்ன இருந்தாலும் ஒரு படமாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலேன்னு ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ எஸ்கே அண்ணா மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த லவ் ஜோன், அவருக்குள்ள ஒரு ஜாலியான ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே வராரோ அதுக்கப்புறமாவே இந்த படம் நமக்கு ரொம்ப நெருக்கமான படமாக வருது. மீண்டும் எஸ்கே அண்ணா எங்கே அந்த படத்தை ரொம்ப எமோஷ்னலாக கண்டிப்பாக இந்த அரசியல் நமக்கு புரியணும், நமக்கு தெரியணுன்ற அவரோட ஆக்டிங் மூலியமாக மாற்றுறாருன்னா, ஒரு கேரக்டரு எஸ்கே அண்ணா முன்னாடியே ஒரு மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதில் டயலாக்லாம் இல்லைங்க, மனுஷன் பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போய் ஒரு செவுத்தில் இடிச்சிட்டு கீழே ஒரு பொருள் விழுந்திருக்கும். அந்த பொருளை எடுத்து பார்த்துட்டு அந்த பேப்பரை இப்படி பிரிப்பார். இதுக்கு மேலே ஒரு ஹீரோவால் அவ்வளோ எமோஷ்னலான சீனை அப்படி கேரி பண்ண முடியாதுன்றது தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் இருந்தது. வெறும் எமோஷன் சீன் மட்டும் கிடையாது, ஓவராலாக இந்த படத்தில் அவர் பேசுகிற அரசியல், இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்க உயிர் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, அமரன் படம் ரிலீஸ் அதுக்கப்புறம் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ண நம்பர்ஸ்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் எஸ்கே அவர்கள் கிடையாது, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா படத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு ஆளாக காரணமாக இருக்க மாட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக யார் இருப்பாங்கன்னா அந்த ஒரு ஆள் தான் இருப்பாங்க, அவர் தான் எஸ்கே அண்ணா.